வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளுடைய மித்ராஸ் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி அசோகா அல்வா. இந்த அசோகா அல்வாவுடைய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி இது சுலபமாகவும் ரொம்ப ஈஸியாகவும் செய்யக்கூடிய ஒரு ரெசிபினே சொல்லலாம். எல்லாருமே கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் பச்சைப்பயிறு. பச்சைப்பயிரில் அதிக ப்ரோட்டீன், எல்லா வகையான விட்டமின்ஸ், ஃபைபர் கண்டென்ட்ஸ் இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் தேவையான சத்துக்களும் இந்த பச்சை பயிரில் நிறைந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை வறுத்துட்டு அதுக்கப்புறம் குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கலாம். நெய் காஞ்சதும் இதில் 100 கிராம் பாசிப்பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 3 நிமிஷம் போல் நம்ம இந்த பாசிப்பருப்பை வறுத்துக்கலாம். நம்ம வறுக்கும் போதே அந்த பாசிப்பருப்புடைய வாசனை நல்லா வரும். அதுக்கப்புறமா நம்ம அதில் தண்ணி சேர்த்து நம்ம குக்கரில் வேக வச்சுக்கலாம். நம்ம 1 கப் பாசிப்பருப்பு சேர்க்குறோம் அப்படின்னா 2.5 3 கப் அளவு நம்ம தண்ணி சேர்க்கலாம். தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது குக்கரில் 5 6 விசில் போல் நம்ம விட்டு எடுத்துக்கலாம். குக்கரில் ப்ரெஷர் எல்லாமே இறங்கினதும் நம்ம மத்து இல்லைனா கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டோம் அப்படின்னாவே நல்லா சாஃப்ட் ஆகிடும். நம்ம கம்மி குவான்டிட்டி பண்ணுறதால இது மாதிரியே பண்ணலாம். கரண்டி இல்லை மத்து வச்சு மசிச்சு விட்டுக்கலாம். இதுவே அதிக குவான்டிட்டி பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வாட்டி மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சேர்க்கலாம். இப்போ அல்வா செய்ய ஆரம்பிக்கலாம். நமக்கு 1/4 1/2 கப் அளவு நெய் தேவைப்படும். அதிலிருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் எடுத்து நம்ம முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். இந்த முந்திரி பருப்பு ஒரு 2 நிமிஷம் போல் வறுத்தாவே ஓரளவுக்கு செவந்து வந்துடும். நல்லா செவக்க வேண்டாம். அதுக்கப்புறமா வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் அல்வா நல்லா பதம் வரதுக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் ரவையும் 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவும் சேர்த்து 2 நிமிஷம் போல் நல்லா வறுத்துக்கலாம். நம்ம கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா சேர்த்துக்கலாம், கடல மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதும் நம்ம மசிச்சு வச்சுருக்க பருப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கரண்டியில் தான் மசித்தோம். பருப்பு எவ்வளோ நல்லா மசிச்சிருக்கு பாருங்கள். நம்ம மிக்ஸி ஜார்லேயும் போடலாம். போட்டோம் அப்படின்னா பருப்பு அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி சேர்ப்போம். அது அல்வா கலரும்போது ரொம்ப நேரம் ஆகும். நெய்யும் நிறைய ஊற்றுற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம கரண்டி இல்லைனா மத்து வச்சு மசிச்சாவே போதும். பருப்பு சேர்த்துட்டு இப்போ அந்த ரவை, கோதுமை, இந்த பருப்பு எல்லாமே நல்லா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து திரும்ப 1 நிமிஷம் போல் நம்ம கலந்து விட்டுக்கலாம். நெய் ஒரே வழியாக சேர்க்காம நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு கலந்து விடவும் ஈஸியாக இருக்கும். அந்த பதமும் சீக்கிரமாகவே வந்துடும். இப்போ இந்த பருப்பு எல்லாம் நல்லா திரண்டு வந்ததும் இதில் 200 கிராம் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சர்க்கரை அளவு மீடியமான சுகர் லெவல் தான். இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். சர்க்கரை அளவில் 1 கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துருந்தோம் அப்படின்னா 2 கப் அளவு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். அது கரெக்டாக இருக்கும். நம்ம சர்க்கரை சேர்த்துட்டு கலந்து விடும்போது அது ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி பதத்துக்கு தான் வரும். ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா அது கட்டி பதத்துக்கு வந்துடும். மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா நமக்கு அல்வா இந்த பதத்துக்கு வந்துடும். இதுக்கப்புறம் வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள், நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம கொஞ்சமாக அல்வாவில் கலர் சேர்க்க போகிறோம். கலர் சேர்க்கறது விருப்பம் இல்லை அப்படின்னா நம்ம இதிலே 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம கலர் பவுடர் சேர்க்குறோம் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணியில் கலந்துட்டு அதுக்கப்புறமா சேர்க்கலாம். லிக்விடாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு கடைசியாக இன்னும் கொஞ்சம் வாசனைக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சுவையான அசோகா அல்வா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.